நாளைக்கு இத்தனைக்கு எனக்கு எக்ஸாம் வேறு, படத்தை பார்த்து தான் எக்ஸாமே எழுத போகிறேன். 4 வருஷமா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எங்களுக்கு இனிதான் தீபாவளி. எனக்கு பேட்டையில் பாருங்க எங்களோட சேட்டையை. அடுத்து நாங்கள் பிடிக்க போகிறோம் கோட்டையை. எந்திரன் 2.0 படத்துக்கு 4:30 மணி ஷோ படம் பார்க்கறதுக்கு தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். 7 மணிலேருந்து இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக படத்தை பார்த்தே ஆகணும், ஒரு வெறியில் இருக்கிறேன். டிக்கெட்டை வாங்கணும், அதுக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நாளைக்கு இத்தனைக்கு எனக்கு எக்ஸாம் வேறு, படத்தை பார்த்து தான் எக்ஸாமே எழுத போகிறேன். இல்லைனா எக்ஸாமே தேவையில்லை அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. படத்தை பார்த்தே ஆகணும். இன்னைக்கு இந்த படத்தை பார்க்கறதுக்கு 2 வருஷமாக எதிர்பார்த்துட்ருக்கோம். ஒரு தீபாவளிக்கு நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இப்போ தான் இந்த படம் வந்து 29 ரிலீஸ் ஆகுதுன்னு எங்களுக்கு ஒரே உற்சாகமாக இருக்கும் நாங்கள் எல்லோரும். அதனால் படம் வந்து மாபெரும் வெற்றி படம். அது எந்த கன்ஃபார்மாக அது எந்த ஒரு மாற்றமும் கருத்து கிடையாது. இது வந்து சூப்பர் ஸ்டாருக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு மைல்கல் படமாக அமையும். இது அதாவது வந்து தலைவரோட மிகப்பெரிய ஃபேனு நாங்களாம். அவர் வந்து மோட்டிவேஷனலுக்கு வந்து அடுத்தப்பட்ட மீனிங்கு. ரொம்ப ரொம்ப வந்து அற்புதமான படங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. தற்போது வந்து அரசியலில் வந்தனால நிறைய கேள்விகள்லாம் கேட்கலாம். அரசியலில் வந்து கேள்விகள் வந்து எல்லாரு மேலே இருக்குது. அதுக்கு வந்து தக்க பதிலடி வந்து தலைவர் வந்து கொடுப்பாரு. ரொம்ப வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 4 மணி ஷோ. இப்போ வந்து மணி வந்து 9 மணி இருக்குது. இப்போ நைட்டு 9 மணில வந்து எல்லாருமே க்ரௌட்லாம் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தலைவர் வந்து பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது 2.0 வந்து 900க்கும் மேற்பட்ட இல்லை, இந்தியாவில் வந்து 900க்கும் மேற்பட்ட சினிமாஸில் வந்து ஓடுது. இது வந்து மிகப்பெரிய ரெக்கார்டு. 700 ஷோ வந்து தக்ஸ் ஆஃப் இந்துஸ்தான் தான் இப்போ வந்து ரெக்கார்டு வந்துச்சு. இப்போ வந்து 906ன்னு நினைக்கிறேன். 900+. 900 தேட்டருக்கு மேலே வந்து வெளியிடப்படுற ஒரு தமிழ் திரைப்படம் 2.0. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஃபேன்ஸ் எல்லாம் இங்கே நிறைய பேர் வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. 4 மணி ஷோக்கு வந்து இப்பயே நிறைய பேர் நின்றுட்டு இருக்கிறோம். கேள்விக்குறி அரசியல் கருத்து மட்டும் சர்ச்சைக்கு நிறைய கேள்விக்குறி எல்லாத்துமேலே இருக்குது. யாருமே இங்கே வந்து கேள்விக்குறி இல்லாதவர்கள் நிறைய பேர் கிடையாது. தலைவர் வந்து தக்க பதிலை கொடுப்பாரு அரசியல்லையும். இந்த படம் மிக பெரிய வெற்றி அடையும். பாகுபலி இந்தியா சினிமாவிலேயே 2.0 தான் மிகப்பெரிய வெற்றி படமாக வரும். தலைவர் ரசிகர்கள் வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நாங்கள் சைதே பகுதி 130 வட்டத்தில் ரஜினி செல்வம் பேர். தலைவர் படம். இந்த படம் வந்து நாங்கள் 4 வருஷமாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எங்களுக்கு இனிதான் தீபாவளி. எனக்கு தமிழ்நாடு தீபாவளி. இந்த தீபாவளியே வந்து நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக கொண்டாட தீபாவளி இது. ஆனால் வந்து இந்த கஜா புயலால் வந்து எங்கள் அன்பு தலைவர் கட்டளைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து ரொம்ப செலிப்ரேஷன் பண்ணாமல் திருப்தி பண்ண தலைவர் பேனை வைக்கக்கூடாது, ரொம்ப வந்து பட்டாசு தெரியக்கூடாது சொல்லிருக்காரு எங்களை. ஆனால் இருந்தாலும் இது தலைவர் 4 வருஷ படம். இது வேர்ல்டு படம். மொத்தம் தமிழ்நாட்டில் மட்டுமே வந்து 10,850 தேட்டர் ரிலீஸ் ஆகுது படம். இந்த படம் இன்னைக்கு காலை 4 மணி ஷோ வந்து காட்சியில் இங்கே போடுறாங்க. நாங்கள் எல்லாம் செலிப்ரேஷன் பண்ணுறோம். மாவட்டம் எல்லாமே வரோம். இங்கே மாவட்டம் அண்ணன் ரவிச்சந்திரன் அண்ணன், அசோக் அண்ணன், ராமதாசன் எல்லாமே இங்கே வராங்க. காலை 4 மணிக்கு எல்லாம் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. அதான் அம்மா வந்து ரோகனில் படம் பார்க்குறாங்க. இன்னைக்கு காலை 4 மணிக்கு. அங்கே ஷோ 4 மணிக்கு ரோகனில் படம் இருக்குது. இதில் அம்மா பார்க்குறாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க தலைவர் படம் ரஜினிகாந்த் அப்படி இப்படி. என்றைக்குமே தலைவர் குதிரை தான், யானை கிடையாது. என்றைக்குமே தலைவர் வந்து குதிரை விழுந்தா டக்குனு நினச்சி ஓடுவார். இப்போ எல்லாமே சொல்கிறாங்க ரஜினிகாந்த் அப்படி பண்ணுறாரு. இப்போ வெள்ளத்துக்கு 3 கோடி ரூபாய்க்கு மேலே நிதி உதவி கொடுத்துருக்காரு. ஆனால் யாருக்குமே தெரியாது. சைலண்டாக பண்ணுற ஒரே தலைவர் தான் எங்கள் தலைவர். எங்கள் தலைவர் மக்கள் தலைவர். என்னைக்கு மக்களாக வாழ்ந்தவர். நம்ம பாஜா படத்துல பாட்டு பாடுறாரு. ஏழைங்களுக்கு கஷ்டம் விட மாட்டேன், நினைச்ச டைமுக்கு சாப்பாடு போட சொல்லிருக்காரு. அதை எங்க தலைவர் செஞ்சிட்டு இருக்காரு. அரசியலுக்கு எங்க தலைவர் வரல. தலைவர் வரணும் போது இவ்வளவு பிரச்சனை. அவர் வந்தாருன்னா பாத்துங்க, தமிழகமே மாறுறோம். நல்ல தமிழகம் கிடைக்கும், நல்ல கல்வி கிடைக்கும், நல்ல மருத்துவம் கிடைக்கும், நல்ல ஒழுக்கமான அரசியல் நடக்கும். ஆன்மீக அரசியல் கண்டிப்பா நடக்கும். ஆன்மீகனா வந்து நீங்க தலைவர் வேற மாதிரி, ஆன்மீகன்றது ஒழுக்கம், அந்த நேர்மை எல்லாம் தலைவர் 100க்கு 100 உண்மை நடக்கும். தலைவர் வந்து வெற்றி பெறுவார். வாழ்த்துக்கள். ஹலோ, ஹாய் இன்வெஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சைதே பகுதி இளைஞர்லேருந்து பேசுகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் படத்துக்காக நைட் ஷோ படமே நிறுத்திட்டாங்க. ஆல்ரெடி நாங்கள் ஃபுல்லாக வந்து எல்லா பேனரும் தலைவருக்கு அன்பு கடலுக்கோசம் ரொம்ப பொறுமையாக, ரொம்ப எந்த சவுண்டும் பொதுமக்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களுடைய பாதையில் ரைட்டாக கொஞ்சம் சந்தோஷம் வந்து எங்களுக்கு அதிகமாக தெரியல. எனக்கு அதிகமாக பேச தெரியல. சந்தோஷம் அவ்வளோ இருக்குது. இன்னும் நிறைய பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. அதனால் எனக்கு ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். எங்கள் சூப்பர் ஸ்டாருக்கு உங்களுக்கு சூப்பர் ஸ்டார் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். மகிழ்ச்சி. பார்த்தீங்கன்னா மோட்டோகிராஃப் படம் யாரும் பார்த்துக்க மாட்டான். என் வயசில் நான் பார்த்தேன். மோட்டோகிராஃப் படத்தில் வந்து ஏவிலேருந்து பார்த்தேன். ஏவி வந்து தேட்டரில் பார்த்தேன். அவ்வளோ அருமையாக இருந்து. அப்போயே ஒரு சூப்பர் ஸ்டார். அப்போ 80s சூப்பர் ஸ்டார்.
அந்த படத்தில் வந்து பார்த்த எனக்கு தான் தெரியும். இதே க்ரௌடு இதே செல்வாக்கு அவருக்கு இருந்தது அப்பயே 80s 1980 இருந்தது அவருக்கு. அந்த மாதிரி பார்த்த வந்து இன்றைக்கி வந்து என் பையனுக்காக நான் வந்திருக்கேன். என் பையன் படம் பார்த்தே ஆகணும், சூப்பர் ஸ்டார் பார்த்தே ஆகணும்னு சொல்லி அவனுக்காக வந்திருக்கேன். ஏன்னா சூப்பர் ஸ்டார் படம் வந்து நாளைக்கு கூட பார்த்துக்கலாம். ஆனால் என் பையன் வந்து இன்றைக்கே பார்க்கணும், இப்பயே பார்க்கணுன்றான். அந்த வெறி வந்து எங்கேருந்து வந்தது? என் ரத்தத்தில் வந்தது. என் ரத்தத்தில் வந்து நான் எப்படி இருந்தேன்னா அப்படியே என் பையன் இருக்கான். 4 தலைமுறை வந்து அப்படியே சூப்பர் ஸ்டார் வந்து அப்படியே லைக் பண்ணுறாங்க. ஒரு தலைமுறை இல்லை, 4 தலைமுறை மிஞ்சி போனால் என் பேரன் கூட பார்ப்பான். சூப்பர் ஸ்டார் அப்பயே சூப்பர் ஸ்டார் தான். என் பேரன் பார்க்கும்போது அப்பயே சூப்பர் ஸ்டார் தான் வந்து அப்பயே படம் பண்ணுவார். அப்பயே படம் பண்ணும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அது வந்து வார்த்தைக்கு அளவே இல்லை. அன்றைக்கே வந்து 2.0 இல்லை 2.3 வந்து பண்ணுவார் அவர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப அருமையாகவும் இருக்குது. இந்த மாதிரி ரசிகர்கள் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப வந்து வரவேற்கத்தக்கதாக இருக்குது. கண்ணா நம்ம எப்போ வருவோம் எப்படி வருவோம் யாருக்கும் தெரியாது. வந்தால் ஷோராக அடிக்கணும். ஆரம்பத்தில் அமைதியாக போவோம். நான் ஒன்றும் மாணிக்கம் இல்லை, குமுதவள்ளியை தேர்ற கபாலியும் நான் இல்லை. 10 பேர் நிற்கிற சண்டையில் 2 பேர் கையை உடிச்சு 3 பேர் காலை உடிச்சு மிச்சம் இருக்கு 5 பேரை காலை பிடிச்சி கண்ணி விட்டு கலங்க வைக்கானே அந்த காலாட்டா காலம் கறி கால 2.0 வெயிட்டிங் மரண வெயிட்டிங் 2.0 இது வந்து தலைவருக்காக வெறித்தனமாக வந்து தலைவரோட 5 வருஷம் உழைப்பு. அந்த உழைப்புக்காக நாங்களும் காத்திருந்தோம். 68 வயசு இல்லை, இன்னும் வந்து 680 வயசானாலும் என் தலைவர் வாழணுன்றது தான் எங்களோட ஆசை. அதே மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டம் வந்து மற்றவங்களுக்கு வச்சா பொருத்தமாக இருக்குமா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஆனால் என் தலைவர் இருக்கிறனால தான் சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கே பெருமைன்னு நான் நினைக்கிறேன். ஏதோ வந்து தமிழ்நாட்டிலேயோ இல்லை ஒரு 4 தேட்டர்லேயோ 100 தேட்டர்லேயோ ஓடுறது எங்கள் படம் கிடையாது. பாகிஸ்தான் வரைக்கும் பாயிறது தான் எங்கள் படம். அடுத்தது எங்களுக்கு பேட்டை, அதுக்கப்புறம் வரப்போகுது கோட்டை. அது கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். தலைவர் என்று சொல்லடா தலையில் மிழுந்தது இல்லடா. பிறக்கும் போது வந்து ரஜினி ரசிகர் மன்றம்னு சொல்லி பிறந்தேன். வளரும் போது வந்து ரஜினி மக்கள் மன்றத்தில் இருக்கேன். அடுத்து வாழும்போது வந்து சட்டமன்றத்தில் இருப்போம்னு நினைக்கிறோம் நாங்கள். கண்டிப்பாக ஏன்னா நாட்டுக்கு நல்லது நடக்கணுன்றது வந்து கடவுள் எழுதின விதி. அது 2020 தான் நடக்க போகுது. அதுவும் என் தலைவரால் மட்டும்தான் நடக்க போகுது. 2.0 இன்னும் 3.0 வரும், 4.0 வரும். 68 இல்லை, இன்னும் 100 வருஷம் ஆனாலும் என் தலைவர் இதே மாதிரி எங்களை உற்சாகப்படுத்திக்கிட்டு என்றைக்குமே நடத்திட்டு இருப்பாரு. பேட்டையில் பாருங்கள் எங்களோட சேட்டையை. அடுத்து நாங்கள் பிடிக்க போகிறோம் கோட்டையை. அன்பு தலைவர், பாசத்தலைவர், எங்கள் அண்ணன் அருமை தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் 2.0 படத்தை காண வந்திருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. தலைவர் படத்துக்கு காலையில் 4 மணி ஷோ புக் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இருந்து நைட் இருந்து பார்த்துட்டு தலைவரை பார்த்துட்டு தான் ஆஃபீஸ்க்கே போகணும்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். இதில் அப்புறம் ஒவ்வொரு சீனும் தலைவருடைய எதிர்பார்ப்புக்காக காத்துன்னு இருக்க எல்லா கோடிக்கணக்கான ரசிகரில் நாங்களும் இருக்கிறோம். தலைவருடைய மாசு சீனை பார்த்து மொத்தம் தமிழ்நாடுல இந்தியாவில் ஜப்பான் உலகமே அதிர போகுது. தலைவர் தான் வேர்ல்ட் சூப்பர் ஸ்டார் நிரூபிக்க போறாரு. அடுத்து வருங்கால முதல்வர் அவர் தான் நிரூபிக்க போறாரு. வெறும் இதுல மட்டும் இல்ல, அரசியல் எல்லாத்துலயுமே தலைவர் தான் டாப்பு. எங்க தலைவர் நின்று எல்லா இடத்துலயுமே அவர் நின்னாவே வெற்றி தான். 6 வயசுல இருந்து 60 வயசுல இருந்து 70 வயசு வரைக்கும் டிக்கெட்டுக்காக காத்திருக்கிறோம். அருமை அண்ணன் பாசமிகு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் இந்த படத்தை வெற்றி பெற வாழ்த்த வேண்டும் என்று அன்பு உள்ளங்களை கேட்டுக்கொள்கிறோம். இது எங்கள் சூப்பர் ஸ்டாருக்கு வந்து ஒரு படமாக இல்லை, இது ஒரு பெரிய பார்லிமெண்ட்டாகவும் இருக்கும். அரசியலில் வந்து ஒரு பெரிய திருப்புமுனையாகவும் இருக்கும். இது 2.0 மட்டும் இல்லை, தமிழ்நாடு பார்ட் 2 கூட இருக்கும். அதையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு 2.0 வந்து ஒரு படமாக இருக்காது, பெரிய அரசியலாகவும் இருக்கும், அரசியலோட திருப்புமுனையாகவும் இருக்கும். இது தமிழ்நாடே திரும்பி பார்க்கும். தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்த உலக வரலாற்றிலே எதிர்பார்க்காத ஒரு அளவாகவும் இருக்கும். இந்த சினிமா மட்டும் இல்லை, பெரிய அரசியல் லெவலில் இல்லை, மோடி லெவலில் இல்லை, ஒபாமா லெவலில் இல்லை, எல்லாருமே திரும்பி பார்க்குற அளவுக்கு இந்த படம் இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் எதிர்பார்த்த அளவுக்கு அண்ணன் சொன்ன மாதிரி 6லேருந்து 60 வரை எல்லாருமே திரும்பி பார்க்குற ஒரு படம் தான் இது. கண்டிப்பாக எல்லோரும் எதிர்பார்த்ததுக்கு மேலே இந்த படம் வந்து வெற்றியை கொடுக்கும்.